கொழும்பு நகரிற்குள் காணப்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காணப்படாவிடின் இன்னும் 5 வருடங்களில் மணித்தியாலத்திற்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் பயணிக்க நேரிடும் என மொரட்டுவை பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. கொழும்பு நகரிற்கு நாளாந்தம் 3 லட்சத்துக்கும் அதிகமான வாகனங்கள் வருகின்றன. இவற்றுள் 2,75,000 தனியார் வாகனங்கள் என்பதுடன் 15 பயணிகள் பஸ்களாகும். 10,000 லொரி மற்றும் கண்டெய்னர்களும் நாளாந்தம் கொழும்பு நகருக்கு வருகை தருவதாக மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் போக்குவரத்து மற்றும் திட்டமிடல் பிரிவின் சிரேஷ்ட பேராசிரியர் அமல் குமாரகே தெரிவித்தார். கொழும்பு நகருக்குள் தற்போது மணித்தியாலத்திற்கு 12 கிலோமீட்டர் வேகத்திலும் குறைவான வேகத்திலேயே வாகனங்கள் பயணிப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். தற்போது கொழும்பில் மணித்தியாலத்திற்கு 12 கிலோமீட்டருக்கும் குறைவான வேகத்தில் வாகனங்கள் பயணிக்கின்றன. அதாவது சைக்கிள் வேகத்திலாகும். 2020ஆம் ஆண்டு வரும் பொழுது, அதாவது இன்னும் 5 வருடங்களில் மணித்தியாலத்திற்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்படும். இதனால் கொழும்பு நகரில் இருக்கும் பொருளாதார செயற்பாடுகள் முடங்க நேரிடும். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வினை ஏற்படுத்த வேண்டுமாயின் மேல் மாகாணத்தின் பஸ் போக்குவரத்து கட்டமைப்பை நவீனமயப்படுத்த வேண்டும். கொழும்பு மற்றும் வாகன நெரிசல் அதிகமுள்ள பகுதிகளில் வாகன நெரிசலை குறைப்பதற்கு போக்குவரத்து போலீசார் பல சந்தர்ப்பங்களில் முயன்றனர். அண்மை காலத்தில் ஒரு வழி போக்குவரத்திற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் அது காலாவதியான முறை என்றும் பேராசிரியர் தெரிவித்தார். தற்காலிக தீர்வு திட்டங்களை மாத்திரமே இதுவரையில் கண்டுள்ளோம். இந்த முறை இல்லாவிட்டால் ஒரு வழி பயண போக்குவரத்து அல்லாது மேம்பால முறையில் வாகன நெரிசலுக்கு தீர்வு காண முடியும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இவற்றை ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு இடத்தில் காணப்படும் வாகன நெரிசலை மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதாகவே அமைகின்றது. ஆகவே தீர்வு அல்ல. போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரே தீர்வு பொது போக்குவரத்து துறையை வலுப்படுத்துவது என பேராசிரியர் அமல் குமாரகே தெரிவித்துள்ளார். அதேபோன்று கொழும்பு நகருக்குள் காணப்படும் வீதி கட்டமைப்பை விரிவுபடுத்தி பயணிகள் பஸ்களுக்கு கூடுதலான சந்தர்ப்பம் அளிக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து நெரிசல் தொடர்பில் போலீசாரின் செயற்பாடுகள் ஏற்புடையதல்ல. ஒரு வழி போக்குவரத்து மாத்திரம் இதற்கு தீர்வும் அல்ல. இதுவரையில் எந்தவொரு அரசாங்கமும் பொது போக்குவரத்திற்கு இதுவரையில் முன்னுரிமை வழங்கப்படவும் இல்லை. இது இந்த பிரச்சினைக்கு பிரதான காரணமாகவும் உள்ளது. வாகனங்களை எடுக்க வேண்டாம் என எம்மால் யாருக்கும் தடை ஏற்படுத்த முடியாது. காலையில் பயணிக்க முடியாது, ஏனென்றால் பெரிய வாகன நெரிசல் காணப்படுகின்றது. பயணத்தை முன்னெடுக்க நீண்ட நேரம் செல்கின்றது. இது தொடர்பில் மாநகர மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சின் செயலாளரிடம் நாம் வினவினோம். பல்வேறு நிபுணர் குழுவின் அறிக்கைகள் மற்றும் தீர்மானங்கள் குறித்து ஆராய்ந்து வருகின்றோம். விசேடமாக பாணந்துறை தொடக்கம் மொரட்டுவையிலிருந்து வரும் பயணிகள் பஸ்களுக்கு முன்னுரிமை அளித்து விசேட பகுதியை அமைத்துள்ளோம். இவ்வாறு நீண்ட மற்றும் குறுகிய கால திட்டங்களுக்கு அமைச்சரவைக்கு கொண்டு சென்று முன்னெடுப்புகளை மேற்கொள்ள உள்ளோம். பல்வேறு ஆய்வுகளின் அடிப்படையில் கொழும்பிற்குள் வரும் 7 வீதிகளில் காணப்படும் நெரிசலுக்கு என்ன தீர்வு என்பதை ஆராய்கின்றோம். விசேடமாக ஜனவரியிலிருந்து தீர்வு திட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம்.